let f of f equal to x value வந்து open braces x value x comma y slash x comma y belongs to n means natural number and y equal to 2x be a relation on n. Find the domain and codomain and range. Is this relation a function அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டினை தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். f equal to open braces x comma y slash x comma y belongs to n மற்றும் y equal to 2x ஆனது n-இன் மீதான ஓர் உறவு என்க. மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த உறவு சார்பாகுமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. x equal to 1 2 3 4 எழுதியிருக்க. எப்படி எழுதியிருக்க? நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னாலே வந்து ஜீரோலேருந்து வராது. 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா அதுதான் நேச்சுரல் நம்பர். ஸோ x equal to 1 2 3 4 எழுதியிருக்கோம். ஒய்க்கு எக்ஸ் காமா ஒய் பிலாங்ஸ் டு என்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்க்கும் அதே தான் வரும். அதுலேயே வந்து y equal to 2xன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ y equal to 2xன்னு போட்டுட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 1ன்னு நமக்கு அங்கேயே கொடுத்துருக்காங்க, அது தெரியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2x ஈக்குவல் டு வருமா? அப்போ 2, அப்போ ஒய் வந்து 2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு அப்ளை பண்ணும்போது 2 × 2 ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போது 2 × 3 6. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போது 2 × 4 8. அதுதான் அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து இப்பொழுதுக்கு 4 வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போது ரேஞ்ச் வந்து என்ன 2 4 6 8. தென் நமக்கு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடச்சதில்ல ஒய்க்கு, அதுதான் ரேஞ்ச் 2 4 6 8. அதை வந்து செப்பரேட்டாக எடுத்து எழுதிக்கிறேன். ஆன்சர் இப்போ கொஸ்டினில் வந்து டொமைன் கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதே தமிழில் வந்து மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மதிப்பகம்னா டொமைன், அது வந்து என்னென்னா 1 2 3 4 எக்ஸ் வேல்யூ இருக்குல்ல 1 2 3 4 அதுதான் மதிப்பகம், அது எழுதியிருக்க. கோடொமைன் அப்படிங்கிறது ஒய் வேல்யூ 1 2 3 4 அதை தான் எழுதியிருக்க. வீச்சகம் அப்படிங்கிறது ரிலேஷன், அதாவது இந்த இதில் கண்டிஷனில் அப்ளை பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல அதுதான். இப்போ இதை வந்து டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். எக்ஸு ஒய் போட்டுட்டு ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கணும். அதில் வந்து எக்ஸோட வேல்யூஸ் எழுதுகிறோம் given 1, ஒய்யோட வேல்யூ எழுதுகிறோம் given 1. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் வந்து எப்படி எழுதணும்னா இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ தான் ரேஞ்ச் எழுதணும். அப்போது ஒன்றா அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ரேஞ்ச் என்ன 2. நெக்ஸ்ட்டு 2 அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ரேஞ்ச் என்ன 4. இதே 3 அப்ளை பண்ணும்போது 6. அதே இது எக்ஸட்ராவாக போயிட்டுருக்கு, இதே எக்ஸட்ராவாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம அது வந்து இது பண்ணவே இல்லை, 2 மட்டும் நம்ம இது பண்ணால் போதும். ஸோ ரேஞ்ச் வந்து இது நம்மளுடைய மதிப்பகம் மதிப்பகம் துணை மதிப்பகம், அதாவது டொமைன் கோடொமைன் வீச்சகம் ரிலேஷன், இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன்.